हर 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 महादेव। उज्जैन हर हर महादेव। जय श्री महाकाल। जय महाकाल। நம்ம இப்ப கோவில்ல தான் இருக்கோம். இதெல்லாம் வந்து இந்த இடத்துல நிறைய ஸ்டாச்சூஸ்லாம் கொடுத்துருக்காங்க. QL இந்த இடத்துல நாங்க ரொம்ப சீக்கிரமாவே பார்த்துட்டோம். நாங்க அப்படியே கண்டினியூஸா 2 டைம்ஸ் பார்த்தோம். These are the incarnations of Lord Shiva. இந்த இடத்துல சுத்தி அவரோட வாகனத்தோட இருக்கு. जुगाड़ करके हर हर महादेव। जय श्री महाकाल। கோவில்ல தான் இருக்கோம். இதெல்லாம் வந்து இந்த இடத்துல நிறைய ஸ்டாச்சூஸ்லாம் கொடுத்துருக்காங்க. QL இந்த இடத்துல நாங்க ரொம்ப சீக்கிரமாவே பார்த்துட்டோம். நாங்க அப்படியே கண்டினியூஸா 2 டைம்ஸ் பார்த்தோம். These are the incarnations of Lord Shiva. இந்த இடத்துல சுத்தி அவரோட வாகனத்தோட இருக்கு. जुगाड़ करके आकाशे तारकं लिंगं पाताले हाटकेश्वरं मृत्युलोके महाकालं लिंगत्रयं नमोस्तुते। महाकालेश्वर की जय। இதுதான் சார்தாம் வந்து இந்த இடத்துல பக்கத்தில் இந்த குகை இருக்குது. நான் சொன்ன குகை இந்த இடத்துல சார்தாம்ன்றது நீங்கள் என்ன நினச்சிட்டு இருப்பீங்க, கங்கோத்திரி, யமுனோத்திரி, கேதார்நாத், பத்ரிநாத்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் அது தப்பு. ஏன்னா இங்கே வந்து துவாரகாதீஷ், ஜெகநாத், ராமேஸ்வரம், அப்புறம் பத்ரிநாத் இருக்கீங்க. அப்புறம் நீங்கள் அப்படியே இந்த பக்கமாக சைடு வழியாக போனீங்கன்னா இந்த இடத்துல ஜோதிர்லிங் டெம்பிள் அப்படின்னு ஒன்று இருக்குது.
நடுவில் ஒரு லிங்கம் இருக்குது, அதுக்கு வந்து பூஜை டெய்லி பண்ணுறா. அப்புறம் அதை சுற்றி 12 ஜோதிர்லிங்கமும் வச்சுருக்கா. அதில் திரியம்பகேஸ்வரை பற்றி எனக்கு ஒரு புது ஃபேக்ட் இப்போ தான் தெரிஞ்சிருக்கு. அதில் வெறும் அந்த லிங்கம் மாதிரி ஷேப் இருக்குமா. அப்புறம் ஃபுல்லாக தண்ணி தான் ஊற்றி வச்சு அபிஷேகம் பண்ணி வச்சுருப்பானா. எல்லாரும் அதை வந்து உள்ளே விட்டு தொடுவாளாம். பார்த்தா முன்மூர்த்தியாக இருக்கான் அந்த திரியம்பகேஸ்வர் கோயில். நீங்கள் முடிஞ்சால் போயிட்டு வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஜெய் மகாகால். ஜெய் மகாகால். நாங்கள் இப்போ இவ்வளோ நாளாக இப்போ பிரத்ரி குஃபான்னு ஒரு கேவ் இருக்குது, அந்த இடத்துக்கு போகலான்னு பார்த்தோம். ஆனால் எங்களால் முடியலை. அதனால நாங்கள் வந்து பிரத்ரி குஃபாவுக்கு போகல. அந்த இடத்துல பிரத்ரிங்கிற முனிவர் தான் ஒரு புக்கு எழுதினாராம். அந்த புக்கு பேர் சிவதத்துவம். அந்த கேவில் வந்து என்னன்னா வந்து இங்கே தண்ணியில் நடந்து போகிற மாதிரிலாம் இருக்கும். அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து நம்மளோட ரூம்லேருந்து தெரிகிற ஒரு வியூவில் இருக்கும். இந்த இடம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த இடத்துல அதுதான் வந்து கோபுரம். அந்த இடத்துல ஆரஞ்சு கலரில் கொடி ஏற்றிருக்கால. அப்புறம் வந்து அந்த இடத்துல இருக்கிறது வந்து அந்த ரிவரில் ஒரு குட்டி பாண்டு மாதிரி இருக்குது. அதில் வந்து சுற்றி லைட்டிங் கொடுத்துருக்கா. அது வந்து அந்த குட்டி பாண்டை வந்து கொஞ்சம் லைட்டு கொடுத்து கொஞ்சம் அழகாக்குறது. கோபுரம் வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது. மிச்ச கோபுரம் விட நம்ம ஜெகநாத்தில் பார்த்தோமே அது எவ்வளோ பெருசு. இங்கே வந்து குட்டியாக இருக்குது. சுவாமி வந்து இது பழங்காலத்து கோயில் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, லிங்கம் வந்து அடியில் இருக்குது. நம்மளோட வாக்கிங் சர்ஃபேஸ் இதுன்னா அடியில் இருந்தது. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கதை இருக்குல்ல, அந்த கதையை பொறுத்து சிவன் அந்த இதை பொழந்துட்டு வருவாரா, அதோட அந்த கிராஃபும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுது. ஜெய் மகாகால்.